வீக்கோட ஆரம்பத்துல இந்த சிட்டியோட பிளாக் மார்க்கெட்டுக்கு ஆளு வரான். இந்த இடத்துல ஒரு ரூமரும் இருக்கு. லெவல் 60ல இருக்க ஒரு கிராண்ட் மாஸ்டர், அவருதான் இந்த இடத்துக்கு ஒரு இன்சார்ஜாவும் இருக்காரு. அவரோட எக்ஸ்ட்ராடினரியான பேக்ரவுண்ட்னால இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த விதமான விஷயமும் ஆவது சேஃபாவே இருக்கு. அதே மாதிரி இங்க ஏகப்பட்ட விஷயமும் ஏற்படும். அத்தாரிட்டிஸும் அந்த விஷயத்த அப்படியே இக்னோர் பண்றோம். இதே மாதிரி நம்மால ஏதோ ஒரு இடத்துக்கு வரான். என்னோட பாஸ்டர் லைஃப்ல எனக்கு ஒரு தெரிஞ்ச இடம்னா அது இதுதான். ஏன்னா இவங்கள மாதிரி ரொம்ப ரிலேபிளான பர்சன் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஆளும் உள்ள வரான். ஆல்ரெடி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்களும் அவங்க கிட்ட இருக்கிற பொருளை விற்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா விலையை இன்னமும் கூட்டி அதிகமா அவங்க கேக்குறாங்க. ஹேய், உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு ஹையஸ்டா பிரைஸ் தரதே பெரிய விஷயம். நான் இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பிரைஸ் தரதுன்னா அது நான் ஒண்டிதான். ஒண்ணு என்கிட்ட சேல் பண்ணுமா, நீங்க சேல் பண்ணுங்க. இல்லையா இந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு போங்க. பின்னாடி நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, ஆமா ஹைஸ்கூல் தம்பி, உனக்கு ஏதாச்சும் விக்கணுமா என்ன? இத பாக்குற அந்த 2 பேரும், அட என்ன பாஸ், கொஞ்சம் அவனோட ட்ரெஸ்ஸ பாருங்களேன், அவன் ப்ராப்பரான ஒரு அவுட்ஃபிட்ட கூட போடல. இவன மாதிரி ஒரு பர்சன் கிட்ட எப்படி வேல்யூபிளான பொருளா இருக்கும்? தம்பி, எப்பயும் டைம் இருக்கு, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. பாஸோட டைம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ண இருக்காத. உடனே நம்மாலும் என் கிட்ட அந்த அளவுக்கு ரியலாவே ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இல்ல. கையில ஸ்டோரேஜ் ரிங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அட, அந்த ரிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த மாதிரி ஒரு ரிங் இவன் கிட்ட எப்படி இருக்கு? நம்மாலும் அங்க கையை நீட்டி எல்லா பொருளையும் வர வைப்பான். எல்லாமே ரொம்ப ரேரான ஐட்டம். அதை பாக்குறவங்க எல்லாம் வாயை பொழக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல எப்படி நம்மளால இந்த விஷயத்த பண்ணான்னு. அந்த லேடியும் ரொம்ப ஆச்சரியமாவுறா. அட, அந்த crocodileோட ஐஸ் ஆர்மர், அதோட மெட்டீரியல் இதெல்லாம் இருக்கு. அப்பனா நீ கண்டிப்பா பாய்சன் வழியோட டீப்பான பகுதிக்கு போயிருக்க அதானே? ஆமா, அதேதான். அது கூடவே என்கிட்ட இதுவும் இருக்கு. டோடு கிங்கோட மேஜிக்கல் கிறிஸ்டலை காட்டணும்னு அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஷாக்ல இருப்பாங்க. இத பார்த்து இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா, இந்த பையன் உண்மையிலே யாருப்பா? பாஸ், இந்த மாதிரி சீக்கிரமா கொஞ்சம் டேலி பண்ணி இதோட ஒத்தை எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஏன்னா இங்க இருக்கிற இந்த 2 பேரு இவங்க வேற உங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் பத்தி பேசணுமாமே. அதனால சீக்கிரமா சொல்லுங்க, நானும் வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன். தம்பி, உன்னோட மெட்டீரியல் இதெல்லாம் சேர்த்தா எப்படியோ ஒரு 78,500 வருது. அதே மாதிரி அந்த மேஜிக் கிறிஸ்டல் அதோட வேல்யூ ஒண்டி 1,50,000. ரெண்டுத்தையுமே சேர்த்து 2,38,000 வேல்யூ வருதுப்பா. அது ரெண்டுத்தையும் இந்த விஐபி கார்டுல நான் டெபாசிட் பண்ணிருக்கேன்ப்பா. நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம். விஐபி கார்டா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அங்க எடுக்கும் போது இப்பதான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இந்த கோல்டன் விஐபி கார்டு இருக்குல்ல, இது பவிலியன் மெம்பர்ஸுக்கு வேண்டிதான் கிடைக்கும் தம்பி. ஆனா நான் இந்த கார்டை உனக்கு தரேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் பெரிய அளவுல பெரிய பெரிய மேஜிக் கிறிஸ்டல், பெரிய பெரிய ரேரான ஐட்டம் அதெல்லாம் நீ கொண்டு வந்தனா 10% அதிகமா போட்டு வாங்கவும் நான் தயாரா இருக்கேன். பாஸ், உங்க கைண்ட்னஸுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் கொண்டு வரேன். அவங்க விஐபி கார்டு எனக்கு அசால்ட்டா அப்படியே தந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு எனக்குள்ள பயங்கரமான பொட்டன்ஷியல் ஃபியூச்சர்ல இருக்குன்னு. நம்ம ஹீரோவும் வரும்போதே யோசிக்கிறான். இங்க இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட பவர்ஸ் இருக்கோ அவங்கள தாராளமா ஒரு ஒரு எத்தனையும் ஏத்துப்பாங்க. அதுல எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. இப்படி நம்மால போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு 2 பேரோட நிழல் அங்க தெரியுது. யாருன்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஐட்டமை பார்த்து ரொம்ப ஆச்சரியமானாங்களே, அவங்களேதான். நம்ம ஜின்னோ போகும்போதே யோசிக்கிறான், இப்ப எனக்கு பணத்துக்கான டென்ஷன் அது அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் சேஃபா இருக்கிறதுக்கான சில பல விஷயத்தையும் நான் பண்ணணும். அங்க இதே மாதிரி ஜின்னு போகும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க வர மாதிரி ஆளுக்கு ஃபீல் ஆகும். நான் யோசிச்ச மாதிரியே என்ன அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இந்த அளவுக்கு ஐட்டமும் பொருள்லாம் இருக்குல்ல, இன்னமும் எக்கச்சக்கமா ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன தேடி அவங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரையுமே பார்க்கும்போது ரொம்ப டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட பொருள் அது மேல ரத்தத்துக்கான ஸ்மெல்லும் வந்துச்சு. அதுலயே எனக்கு தெரிஞ்சது இந்த ஆளுங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பேரை கொண்டு இருக்காங்கன்னு. இப்போ என்னையும் ராபரி பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. இதனால வேணும்ட்டே நம்ம ஜின்னோ ஏதோ ஒரு சந்து மாதிரி ஒரு இடத்துக்கு போறான். அங்க இத பாக்குற அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஐயோ பாத்தியா, ஆளு சாகணும் சொல்லி தன்னால அந்த இடத்துக்கு போறான். ஆமா ஆமா, ஆளை இன்னைக்கு ஈஸியா முடிச்சிடலாம். ஜின்னு பின்னாடி இதே மாதிரி வந்து நிக்கிறாங்க. உடனே நம்ம ஜின்னோ, என்ன ஆச்சு, எதனால எவ்வளவு நேரம் ஆக்குனீங்க? நான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிருந்தேன் தெரியுமா? தம்பி, உன்னோட லுக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஸ்டில் இப்பயும் நீ ஹை ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் நினைக்கிறேன். ஆனா உனக்கு தெரியுமா, நாங்க 2 பேருமே காம்பேட் கிளாஸ்ல இருக்க ஒரு அவைக்கணும். அதுல ஒருத்தங்கிட்ட பாய்சனுக்கான எபிலிட்டி இருக்கு, இன்னொருத்தங்கிட்ட பயங்கரமா ஸ்லாஷ் பண்றதுக்கான எபிலிட்டியும் இருக்கு. தடியா இருக்கிற அந்த பர்சனும் இதுக்கு முன்னாடியே நாங்க ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருக்கோம். ஆனா இப்போ அந்த லிஸ்ட்ல நீயும் ஆட் ஆக போற. ஓ
ஓ, அப்போனா நீங்க காம்பேட் கிளாஸ்ல இருக்க ஒரு பயங்கரமான ஆளுங்களா? உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஹோப்லெஸ் ஆன லிட்டில் எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ஆர்டிஷியன், அவ்வளவுதான். என்ன மாதிரி ஒரு பர்சனால எப்படி உங்க ரெண்டு பேரை தாக்க முடியும்? சைட்ல ஒல்லியா இருக்க அந்த பர்சனும், தம்பி உன் முகத்தை பார்த்தாவனும் நீ பயந்து இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆமா ஆமா, ஆப்வியஸா நம்மள வச்சு அவன் ஃபன் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன். ஆமா, எவ்வளவு நேரமா நான் ஃபன் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லையா? உண்மையிலேயே நான் உங்களை ஃபன் பண்ணதான் இங்க வர வச்சேன். இதை கேட்ட உடனே அண்ணக்காரனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. டேய், நீ பேசுன பேச்சுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஆளு ஒரு ஸ்லாஷ் அட்டாக்கை ஆக்டிவேட் பண்ணுவான். இது எப்படிப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக்னா, ஒன்ஸ் இத டார்கெட் மேல டார்கெட் பண்ணிட்டா அவ்வளவுதான், அவங்க மேல அட் டைம்ல நிறையவே ஸ்லாஷ் அட்டாக்கும் டேமேஜும் ஏற்படும். அங்க தம்பிக்காரனும் வெனம் இம்பியூ அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆளு ஆக்டிவேட் பண்ணுவான். இதனால அந்த டேகரும் பயங்கர பாய்சனஸா அப்படியே மாறும். நம்ம ஜின்னும் அவனோட மாடிஃபிகேஷன் அந்த ஸ்கில்ல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கிறான். நான் ரிபத் அந்த ஸ்கில்ல வச்சு திரும்பவும் பாஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் மாடிஃபிகேஷனை மனுஷங்க மேல நான் பயன்படுத்தினதே இல்ல. ஆனா இவங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டா மாடிஃபிகேஷனுக்கு மாற போறாங்க. ஆக்டிவேட் மாடிஃபிகேஷன். இது ஆக்டிவேட் ஆனோனே அங்க அண்ணக்காரன் ஏகப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக்க பண்ணலான்னு வருவான்ல. ஆனா ஆளு மேல தான் எல்லா அட்டாக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆளோட நிலைமையும் மோசமாவுது. எவ்வளவோ அவன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான், ஆனா தன்னுடைய அட்டாக்கே அங்க ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்ல. அங்க இத பாக்குற தம்பிக்காரனுக்கு அங்க புரியல. அம்மா அண்ணா அங்க என்னதான் ஆகுது? ஆனா அதுக்குள்ள திரும்பவும் மாடிஃபிகேஷன் அது இந்த சைடும் பயன்படுத்த அவ்வளவுதான், அந்த வெப்பன்ல இருக்க அந்த பாய்சனும் தன்னால அப்படியே உடம்புக்குள்ள போகுது. அடுத்த செகண்டே பாய்சன் நல்லா வாயில இருந்து ரத்தமா ஊத்தும். எனக்கு புரியல, நான் எப்படி என்னையே பாய்சன் பண்ண? என்ன ஆச்சு? இந்த மாதிரி தாக்கலாம் முடிக்கலாம் அப்படின்னு வந்தீங்க, ஆனா இப்ப ஏன் டர்னுப்பா? நீங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருக்கீங்க போலயே. ஆனா இதுக்கு மேலேயும் உங்களால அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ண முடியாது. ஏன்னா உங்க ரெண்டு பேரோட கதையும் நான் முடிக்க போறேன் அப்படின்னு அவ்வளவுதான் அந்த சோட வச்சு பயங்கரமா வெட்டி போறான். அந்த இடத்துலயே அவங்க ரெண்டு பேரோட கதையும் முடியுது. அங்க அவங்களோட பேக் நல்லா செக் பண்ணா அவங்க கிட்டயே ஒரு வாண்டடான போஸ்டர் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு தேடப்படும் குற்றவாளிங்க மாதிரி. ஆனா நான் எதிர்பார்க்கல இவங்களே அந்த வாண்டட் போஸ்டரை வச்சுன்னு தெரிவாங்கன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, எனக்கு ஒன்னும் அது மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. ஏன்னா இவங்களை கொண்டு போய் நான் கிளைம் பண்ணா அது பெரிய அளவுல அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி விஷயத்த பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அங்க அவங்களோட ஐட்டம்ஸ பார்க்கும்போது அதுலயும் ரேங்க்ல இருக்க ஒரு கோட் அங்க இருக்கு. அந்த கோட்டோட பவர் என்னன்னா டிஃபென்ஸ் 50+ ஆக்கும், எஜிலிட்டிய 10+ ஆக்கும். இது என்னதான் ஒரு ட்ராஷா இருந்தாலும் என்னால ட்ராஷைய ட்ரெஷரா மாத்த முடியும்ல. ஸ்கில் மாடிஃபிகேஷன் இப்படி நாங்க மாத்தணும்னே அதுல டிஃபென்ஸ் 260 ஆகும், எஜிலிட்டி 110 ஆகும், பாய்சன் ரெசிஸ்டன்ட் அதுவும் 60+ ஆகுது. பரவாயில்ல, இந்த கோட்டம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது அந்த அளவுக்கு ரொம்ப டாப் டியரான்னு கேட்டா அது கிடையாது. ஸ்டில் இப்பயும் இது டீசென்டா இருக்கு. என்னோட சிஸ்டரையும் நான் சர்ப்ரைஸ் பண்ணணும், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நாளைக்கு அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும் ஆரம்பிக்குது. அதனால எல்லாரையுமே ஷாக் ஆக்க நான் ரெடியா இருக்கேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோட சிஸ்டரை நோக்கி வரும். அவங்களும் அவங்க பச்சில இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வரான். ஆளு கிட்ட ஏகப்பட்ட பொருள்லாம் இருக்குமா? ஆமா, என்னன்னா இது இத்தனை பொருள், இதெல்லாம் எப்படி? அங்க நம்ம ஜின்னோட அவுட்ஃபிட்டை பார்த்துதான் யோசிக்கிறா. இந்த அவுட்ஃபிட் எதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆப்வியஸா நீ யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல, இத ஃபேராவும் நேர்மையாவும் நான் ஏர்ன் பண்ணேன். அதே மாதிரி நான் வந்துட்டேன். உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லல, அதையும் நான் ஏத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அண்ணா அதெல்லாம் ஒன்னும் வேணாம், எனக்கு 50 ஓகே தான், போதும். அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தா 500 நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸ்டில் இப்பயும் உனக்கு ஏதாச்சும் பத்தல இல்ல வேணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா தாராளமா ஏன் கிட்ட வா, நான் இருக்கேன். ஆனா அண்ணா இதெல்லாம் நீ உன்னோட இமேஜினேஷனை ஸ்டாப் பண்றியா? நாளைக்கு ப்ரீ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். ஏன்னா லெவல் உங்க அண்ணனுக்கு ரொம்பவும் அதிகம். நாளைக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எங்கேயாச்சும் வெளியில கொண்டு போறேன். அங்க நம்ம நல்ல மேலையும் சாப்பிடலாம் என்ன? ஆனா அண்ணா உங்க லெவல் அது என்ன லெவல் 20 அப்படின்னு சொன்னோன்னே அவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. என்னது லெவல் 20யா? ஆமா, இவ எதுக்காக இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறானா, யூசுவலா இந்த டைம்ல நார்மலா பசங்களோட லெவல் அது 10ல இருந்து 15 வரைக்கும் தான் இருக்கும். அதுலயும் இந்த பணக்கார பசங்களை பத்தி எல்லாம் சொல்லவே வேணாம். அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஐட்டம் ரிசோர்சஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு மேசிவான சப்போர்ட் இருக்கும் போது ஈஸியா இந்த பணக்கார பசங்களா ரீச் பண்றவங்க லெவல் 20 எல்லாம். ஆனா நான் இந்த லெவல ரீச் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன், என் லெவலுக்கும் மேல இருக்க மாஸ்டர்ஸ கொன்னது ஒண்டிதான். இது என்னதான் ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தாலும் கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே மாத்துவேன். இந்த சிட்டியோட ஒரு டாப்பான ஸ்கோரராவும் மாறுவேன். ஒன்ஸ் நான் அப்படி ஒண்டி பண்ணிட்டா போதும், எல்லா விஷயத்தையும் என்னால மாத்த முடியும். இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும் வருது. அங்க பிரின்சிபலும் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல இருப்பாரு, பசங்களா நீங்க 10 வருஷம் ரொம்ப ஹார்டா ஸ்டடி பண்ணீங்க. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் உங்களோட வாழ்க்கையை மாத்த போகுது. அதனால எல்லாருமே தயாரா? பிரின்சிபல் சொல்ற மாதிரியே இந்த விஷயமும் உண்மைதான். இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, இது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அவங்க எல்லாரோட தலைவிதி
இதையும் மாத்துறதுக்கான ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவைக்கென்ன இருக்கிற ஒரு பர்சனையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சுதான் இந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு 4 கேட்டகரியா அவங்க பிரிப்பாங்க. ரொம்ப டாப்பான பர்ஃபார்மன்ஸ், டாப்பான கிரேட்ல இருக்க இந்த பசங்க அவங்களுக்கு தடா அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே பெருசா இருக்காது. அவங்களால ஃப்ரீயா ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். ரிசோர்சஸ் அதெல்லாம் குறைய இருக்காது. அவங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டும் அவங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து இருக்கும். இந்த செகண்ட் கேட்டகரியில வர இந்த பசங்களாலையும் டாப்பான யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண முடியும். இந்த மிலிட்டரி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல, அதுல ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஜெனரலாவோ இல்ல ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லீடராவோ ஒரு பதவியில இவங்க இருக்கலாம். இவங்களுக்கும் பெரிய அளவுல சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். தேர்டா வரது இதுல ஆவரேஜா பர்ஃபார்ம் பண்ணிருக்க அவங்களால ஸ்டில் இப்பயும் ஒரு ஆர்டினரியான யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆளுங்க ஃபியூச்சர்ல கார்டியன் நைட்ஸா மாறலாம். இவங்க கூட பரவாயில்ல. அதுதான் 4வது கேட்டகரியா வர அந்த ஆளுங்க, அவங்கதான் ரொம்ப மோசம். யாரு இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லையோ அவங்க எல்லாருமே திரும்ப ஒரு ஆர்டினரியான ஹர்பன் லைஃபுக்கே போகணும். சிம்பிளா சொன்னா பேருக்குன்னு அவங்க அவிக்கணும். ஆனா அவங்களால பெருசா அவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. சாதாரணமான மக்கள் மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பண்ற மாதிரி தான் இருக்கும். மத்தபடி அவங்களுக்கு பெருசா எதுவும் அங்க கிடைக்காது. இப்போ இத்தனை பேர் இருக்காங்களே, இதுலயும் 20% மெம்பர் ஒண்டிதான் ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரியில வருவாங்க. மீதி 80% ஆளுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில இருக்கிற அந்த கேட்டகரி அதுலதான் அவங்க போற மாதிரியே இருக்கும். ஏன்னா சிம்பிளா அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த்தோ பவரும் இல்லையா, அவ்வளவுதான் அவங்களை எலிமினேட் பண்ணிட்டு அவங்க போயினே இருப்பாங்க. பசங்களா ஸ்பீச் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்டா நம்ம எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கலாமா? இந்த இடத்துல யாரு லெவல் 15க்கும் மேல இருக்காங்களோ அவங்க பிலிமினரி ஸ்கூல் டெஸ்ட் அதை ஒன்னும் எடுக்க வேணாம். மீது இருக்க மத்தவங்க எல்லாருமே பிலிமினரி ஸ்கூல் டெஸ்ட் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்க இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா நிறைய பேரு இன்னமும் லெவல் 10ல இருந்து 15க்கு உள்ளதா இருக்காங்க. அதுக்கிடையில நம்ம ஜின்னும் யோசிக்கிறான், என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி விஷயம் ஏற்படல, ஆனா ஸ்டில் இப்போ நான் லெவல் 15க்கு மேல இருக்கேன். இப்போ அந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு லெவல் 15க்கு மேல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட் தான். அதே மாதிரி நான் ஒன்னும் அந்த பிலிமினரி எக்ஸாம் அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். பசங்களா நம்ம கிளாஸ்ல டோட்டலா 5 பேரு லெவல் 15க்கு மேல இருக்காங்க. ஆனா அதுல டோட்டலா 4 பேர் ஒண்டிதான் இந்த பிலிமினரி எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். ஜின்னு, நீ லெவல் 15க்கு மேல இருக்க, அது எல்லாமே சரிதான். இருந்தாலும் நீ இந்த பிலிமினரி ஸ்கூல் டெஸ்ட்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா உன்னோட கிளாஸ் அது ஒரு காம்பேக்ட் கிளாஸ் கிடையாது. அதே மாதிரி நீ வெறும் ஒரு எஃப் ரேங்க் தான். அங்க இதை கேட்டோன்னே மத்தவங்கள ஒரு விதமா தான் பேசுவாங்க. பாருங்கப்பா, ஆளு லெவல் 15க்கும் மேல இருக்கான். ஆனா பாவம் லெவல் 15க்கு மேல இருந்தோம் ஆளு பிலிமினரி எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் எதுக்கு? ஆளோட கிளாஸ் காம்பேக்ட் கிளாஸ் இல்ல. ரொம்ப அவனை நினைச்சா பாவமா இருக்கு. அங்க இத பாக்குற நம்ம வேயும் அவனுக்கு இது தேவைதான். ஒரு டிராஷ் எப்பயுமே டிராஷா தான் கன்சிடர் பண்ணும். அங்க டீச்சரும் வந்துட்டு, ஜின்னு அந்த அளவுக்கு நீ டிமோட்டிவேட் ஆக வேணாம். ஏன்னா எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட்னு. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஸ்கூலோட டிசிஷன் இது. அதனால நீ இந்த பிலிமினரி எக்ஸாம பண்ற மாதிரி தான் இருக்கும் ஜின்னு. அட பரவாயில்ல டீச்சரு, அது ஒண்ணும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நான் தாராளமா இந்த பிலிமினரி டெஸ்ட்டை எத்துறேன். அங்க வேக்கு புரியல. ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? ஆளு இப்பயும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கான். ஏன்னா அவனோட ரேங்க் எஃப் தான். அவன் ரேங்க கம்பேர் பண்ணா மத்தவங்களோட ரேங்க் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் போது மத்தவங்க எல்லாருமே இவனை தான் டார்கெட் பண்ணி நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிலிமினரி எக்ஸாமும் இப்போ ஆரம்பிக்குது. இந்த எக்ஸாம் ரேண்டமா 10ல இருந்து லெவல் 15ல இருக்கிற அவிக்கன் அவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் ஏற்படும். யாரு கடைசி வரைக்கும் மிஞ்சிருக்காங்களோ அவங்க ஒண்டிதான் குவாலிஃபை ஆவாங்க. அங்க இதே மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்களும் தொடர்ந்து எலிமினேட் ஆகுறாங்க. அங்க இதையும் தூரத்துல இருந்து ஒரு 2% பார்த்துன்னு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம பிரின்சிபல், ரெண்டாவதா மொட்டையா இருக்காருல்ல அவருதான் ஜூ. அங்க ஜூவும் வந்துட்டு இங்க இருக்கிற நிறைய ஆளுங்க டி ரேங்க் இல்ல இ ரேங்க் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கிளாஸோட இருக்கிற ஆளுங்க தான் இருக்காங்க. இவங்க கிட்ட பெருசா அந்த அளவுக்கு பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்காது. ஆனா இது கேக்குற நம்ம பிரின்சிபலும், நீ அப்படி யோசிக்கலாம், இருந்தாலும் இந்த இயர் அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி ஜீனியஸான ஸ்டூடெண்ட் ஜின்னு அவன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். கடந்த 3 வருஷத்துல அகாடமியோட டாப்பே ஆளுதான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிப்பு எல்லாத்துலயுமே ஆளு டாப். அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, எப்படி அவனை பத்தி எனக்கு தெரியாம இருக்கும்? ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த பையன் மேல பெரிய அளவுல நான் நம்பிக்கையும் வச்சேன். ஆனா ஆக்சுவலா அதுக்கப்புறம் அவைக்கன் ஆகும்போது ஒரு எஃப் ரேங்க் கிளாஸ்ல ஆளு அவைக்கன் பண்ணா. பிரின்சிபல், உனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் கிளாஸா இருக்கிறது ஈயா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வரதுதான் இந்த எஃப் ரேங்க். அது சிம்பிளா ஒரு டிராஷுக்கு சமம். எஃப் ரேங்க்னு ஒரு விஷயம் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல இ ரேங்கா அவைக்கன் பண்ற ஒருத்தவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாச்சு. அதுலயும் ரொம்ப முக்கியமான கிளாஸா கிராஃப்டிங், ரிப்பேர் பண்றது, தைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான
கிளாஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு என்ன பேரு கொடுக்கணும் அப்படின்னு தெரியலையா, அந்த மாதிரி ட்ராஷான கிளாஸுக்கு எஃப் ரேங்க் அப்படின்னு ஒரு பேரையும் கொடுத்தாங்க. ஆளு என்னதான் படிப்பு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஆளோட கிளாஸ் எஃப் ரேங்கா இருக்கிறதுனால ஜெயிக்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயமா தான். இது கேக்குற நாம பிரின்சிபலும், அட நீங்க அதுக்குன்னு அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா யுவான் ஹூ அப்படின்னு ஒரு பர்சனும் இதுக்கு முன்னாடி எஃப் ரேங்க்ல தான் இருந்தாரு. ஆனா இப்ப அவரோட கரண்டான லெவல் என்னன்னு தெரியுமா, லெவல் 70. அதனால அவன் எஃப் ரேங்க் தான் அப்படின்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். எஸ்பெஷலா ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கிற நம்ம ஜின்னு இவன மாதிரி பசங்களை. இதுக்கப்புறம் நம்பர் 17 அந்த குரூப்பும் அங்க பொசிஷனுக்கு வரும். அந்த 17th குரூப்ல தான் நம்ம ஜின்னும் இருக்கான். எல்லாரு கையிலயும் வெப்பன்ஸ் வந்திருக்கும், ஆனா நம்ம ஜின்னு கையில வெப்பன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம ஆளும் போகும் போதே யோசிக்கிறான், ஃபைனலி இப்பயாச்சும் என் டர்ன் வந்துச்சு, சீக்கிரமா இந்த விஷயத்த முடிச்சுட்டு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்னோட சிஸ்டரை வெளியில கொண்டு போலான்னு இருக்கேன் ஒரு நல்ல மீலுக்கு. அதனால நான் ஒன்னும் இந்த இடத்துல அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ண போதில்ல. அங்க இருக்கிற பசங்களுக்கும் தெரியுது, அட அந்த பையன் அவன் தானே ஜின்னு, இந்த அகாடமிலேயே டாப்பான பையன், காம்பெக்ஸ் படிப்பு எல்லாத்துலயுமே ஆளு டாப். அதே மாதிரி நம்ம லெவலை விட அவன் லெவல் ரொம்ப அதிகம். கரண்டா ஆளு லெவல் 20ல இருக்கான். அங்க நடுவுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனும் வந்துட்டு, கைஸ் நம்மளுக்குள்ளேயே சண்டை போறதை விட்டு அவனை ஃபர்ஸ்ட் முச்சிடலாம், ஏன்னா ஆளு வெறுமா ஒரு டியூவல் எஃப் ரேங்கர் அவ்வளவுதான். அதனால ஏன் நம்ம ஒண்ணு சேர்ந்து அவனை முச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போடலாம். ஆனா நம்ம ஹீரோ இத பார்த்து ஸ்மைல் பண்றான். அப்படியா, இந்த விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, அப்படின்னா வாங்கல அட் அ டைம்ல என் மேல அட்டாக் பண்ணுங்க எல்லாருமே. இதை கேக்குற அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப கடுப்பாவுது. ஏன்னா மோஸ்ட்லி அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோ விட ஓரளவு ரேங்க் அதிகமா தான் இருப்பாங்க. அவனுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமா, நம்மளோட கிளாஸ் காம்பேக்டுக்கான கிளாஸ், வாங்க எல்லாருமே காட்டலாம் ஒரு எஃப் ரேங்கருக்கும் நம்மளுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு. யாங் இத பாத்துக்கினே சொல்றாரு, பாரு ஆரம்பிச்சிச்சு. அதுக்குன்னு நம்ம சின்ன குறைச்சி இடப்படாத, ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாரு. சரி, இந்த மாதிரி நீங்களாவே வரும்போது என்னோட வெப்பனை நான் வெளியில எடுக்கிறதுக்கான டைம் இதுன்னு நினைக்கிறேன். அங்க ஆளு ஸ்டோரேஜ் ரிங்க வச்சு அவனோட லெஜெண்டரியான ஸ்வாட வர வைக்க பிரின்சிபல் ரொம்ப ஆச்சரியம் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு சுத்தமா ஐடியா இல்ல நம்ம ஹீரோ கிட்ட ஸ்டோரேஜ் ரிங் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான ரிங் எல்லாம் இருக்குன்னு. அதே மாதிரிதான் நம்ம கேங்குக்கும் அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. அட அந்த வெப்பனு அது கண்டிப்பா ஏ ரேங்க் இருக்கும், லெவல் 50ல இருக்கிற கிராஃப்ட் மேனால ஃபோர்ஸ் செய்யப்பட்ட ஒரு ஸ்வாடுன்னு நினைக்கிறாரு. இதே மாதிரி எல்லாருமே தாக்க வராங்க. ஆனா நம்ம ஹீரோவோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். சும்மா செம்ம வேகமா சீறி பாஞ்சு அங்க இங்கன்னு போவான். இத பாக்குற மத்தவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல அங்க என்ன ஆச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அவனோட வேகம் அது எந்த அளவுக்கு இருக்குன்னா திடீர்னு ஆளே மஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு எஜிலிட்டி அவனுக்கு ஹையா இருக்குன்னா அவன் உண்மையிலேயே ஒரு எஃப் ரேங்கரா நம்பவே முடியல. நம்ம ஜின்னு சீனா பின்னாடி வந்துட்டு, நீங்க எல்லாருமே தோத்தாச்சு. இது கேக்குற அவங்களுக்கு புரியல. ஆமா உன்னோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பெருசா நீ பண்ணதுல எதுவுமே ஆகலையே. அப்படியா, கொஞ்சம் நல்லா பாருக்கன்னு அத்தனுடைய அவங்க டை எல்லாமே அப்படியே கைண்டி விழும். இத பாக்குற அவங்களுக்கு அவ்வளவு ஷாக்கு. அப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸே ஆகுது. அப்போ ஜின்னு யோசிச்சிருந்தா நம்ம எல்லாரையுமே இப்போதைக்கு கொண்டு இருக்கலாம், ஆனா அவன் அப்படி பண்ணல. ஜின்னும் ஒரு மாதிரி சீனா நிப்பானா, அதை பாக்குற அவங்களுக்கு சுத்தமா இல்ல. நம்மளாம் ஜின்னு முன்னாடி மேட்சே இல்ல. இதனால எல்லாருமே அங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. நாங்க தோத்து போயிட்டோம், நீங்க தான் வின்னருன்னு. இந்த குரூப் 17ஓட வின்னரு அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னும் போகும் போதே யோசிக்கிறான், வெற்றிகரமா இந்த பிலிமினரி டெஸ்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன். இன்னமும் கரெக்டா 3 நாள்ல ஃபார்மல் காலேஜ் எக்ஸாமோட என்ட்ரன்ஸ் அதுவும் ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு டைம் இருக்கு. என் சிஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஒரு நல்ல மீலை நான் அவளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இப்ப பண்ண விஷயத்தையும் நான் வேணும்ட்டே தான் பண்ணேன். ஏன்னா அப்பதான் இதுக்கு மேலேயும் நான் ஒரு எஃப் ரேங்கர், இவனால பெருசா என்ன பண்ண முடியும் இப்படின்லாம் நிறைய பேரு பிரச்சனையா வரமாட்டாங்க. கேங்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருப்பாரு. ஆமா நான் யோசிச்சதை விட அந்த பையனோட டேலண்ட் அது ரொம்ப அபாரமா இருக்கு. ஆமா ஆமா இல்லையா பின்ன, பாய்சன் டிராகன் வேலைக்கு போயிட்டு ஆளு காட்டின ஸ்ட்ரென்த்தை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அந்த யுவான் ஹூ அந்த பர்சனை விட இவன் ரொம்ப திறமையா இருக்கான். ஏன்னா அவரே கிட்டா இருக்கும் போது எந்த அளவுக்கு திறமையா இல்ல. ஆமா பிரின்சிபல், நீ சொல்ற விஷயம் உண்மைதான். நம்ம நான்ரான் இந்த சிட்டிக்கு நம்பர் 1 ஸ்டூடெண்டா இவன் தான் இதுக்கப்புறம் இருக்க போறான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இந்த சிட்டிக்கும் மத்தவங்களுக்கும் எஃப் ரேங்கரோட பவர்னா என்னன்னு தெரிய போகுது. சோ இப்படி ஒரு சொல்ல நம்மளும் சீனா போறான். அந்த எக்ஸாமினேஷன் அதுவும் அங்க முடியுது. டோட்டலா 680 ஸ்டூடெண்ட்ல 68 பேர் தான் அங்க குவாலிஃபை ஆகுறாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஜின்ன நோக்கி வரும். ஜின்னும் ரெஸ்டிங் ஏரியால காஃபி குடிச்சிங்கன்னு யோசிக்கலாம். இப்போ டோட்டலா 680 பேர்ல வெறும் 68 பேர் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இன்னமும் தோராயமா இந்த நான்ரான் சிட்டில ஒண்டி 19 ஹை ஸ்கூலுக்கும் மேல இருக்கு. எல்லா ஸ்கூல்லயும் கிட்டத்தட்ட பார்ட்டிசிபேஷன் 500 பேருக்கும் மேல இருந்திருக்கும். கிராஜுவேட் ஆனவங்க லெவல் 15ல இருக்கிறவங்க இவங்க எல்லாரோட கணக்கையும் நல்லா எண்ணி பார்த்தா எப்படியோ ஆப்பனன்ட்டு ஒரு 10,000க்கும் மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இத்தனை பேரை
பீட் பண்ணி டாப் ஸ்கோரரா இருக்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்க போகுது. இப்படி ஆளு யோசிக்கும் போது யாரோ ஒருத்தங்க சைட்ல வந்து உட்காராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிரின்சிபல். நம்ம ஜின்னு ரொம்ப ஆச்சரியமா வரால. இத பாக்குற நம்ம பிரின்சிபலும், ஜின்னு படிப்பு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்துலயுமே நீதான் டாப். இதுக்கு முன்னாடியே உனக்கு ஏகப்பட்ட அவார்டையும் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்காக இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி எதுவும் இல்ல ஜஸ்ட் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஒண்டி இல்ல, நீங்க நான்ரான் சிட்டியோட ஒன் ஆஃப் த டிஎட்டியாவும் இருக்கீங்க. சோ இப்படி இருக்கும் போது எல்லாருமே ஆச்சரியமா வருது ரொம்ப நார்மலான விஷயம் தான். அடே நான் உனக்கு சொல்லி ஆகணும், உனக்கு மத்தவங்களை எப்படி பிளாட்டர் ஆக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்காக ஒரு விஷயத்த பண்ணனா நான் இன்னமும் ஹாப்பி ஆவேன். அது என்னன்னா நம்ம நம்பர் 1 மிடில் ஸ்கூலுக்கு அந்த டாப் ஸ்கோரருக்கான அந்த டைட்டில் அதை ஒண்டி நீ கொண்டு வந்தா நான் இன்னமும் ஹாப்பியா இருப்பேன். ஆனா நம்மளால இதை கேட்டு இன்னமும் தான் ஆச்சரியமா வரும். நான் கிளாஸ்ல கிட்டத்தட்ட 6 எஸ் ரேங்க் ஏ ரேங்க் ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவங்க மேல வைக்காத அந்த நம்பிக்கை எதுக்காக என்ன மாதிரி ஒரு எஃப் ரேங்கர் மேல நம்பிக்கை நீங்க வைக்கணும்? ஜின்னு, எஃப் ரேங்குக்கும் நீ சொல்ற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால அதை பத்தி யோசிக்க வேணாம். ஏன்னா ஈவன் நானே இந்த நான்ரான் சிட்டியோட ஒன் ஆஃப் த 12 கார்டியன் டிஎட்டியா இருக்கேன். என்னோட ரேங்கே மியர்லி ஒரு சி ரேங்க், அவ்வளவுதான். அதே மாதிரி கிளாஸ வச்சுதான் எல்லாத்தையுமே நம்ம டிட்டர்மைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலும் அது கிடையாது. என்னதான் ஆளு ஒரு முக்கியமான கிளாஸ்ல இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் அது மேல அவங்களுக்கு வெறும நம்பிக்கை இருந்தா அவங்களால எதையும் பண்ண முடியும். இது கேக்குற நம்ம ஜின்னு ரொம்ப ஆச்சரியமா வரான். இவரு ஒன்னும் மத்தவங்கள மாதிரி இல்ல, இவரு மத்தவங்களை விடவும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு. ஏன்னா என்னோட போன வாழ்க்கையில பிரின்சிபல் கூட அந்த அளவுக்கு நான் பெருசா இன்டராக்ட் பண்ணதே இல்ல. ஆனா இவரு இது வரைக்கும் என்னோட ஸ்கில்ல பார்த்து என்ன ஜட்ஜ் பண்ணவே இல்ல. இதனாலேயே நம்மளால ஸ்மைல் பண்ணிக்கினே அங்க சொல்றான், பிரின்சிபல் உங்களோட கைடன்ஸுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே கண்டிப்பா அந்த விஷயத்த நான் பண்ணுவேன். கண்டிப்பா டாப் ஸ்கோரராகவும் நம்ம மிடில் ஸ்கூலுக்கு நான் மாறுவேன். அவ்வளவுதானே, இது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராமிஸ் இப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க இப்படி இவங்க ஃபயர் அப்பா இருக்கிறத பார்த்து மத்தவங்களும் ஆச்சரியமா இருக்காங்க. நான் சிம்பிளா வெறுமா ஒரு கான்வர்சேஷன் இங்க போச்சு, அதுக்கு எதுக்காக இவங்க 2 பேரும் இப்படி ஃபயர் அப் ஆகணும்? அதே மாதிரி அவரு வயசுல ரொம்ப பெரியவரு, ஆனா இப்பயும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆளு தீயா இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல மீல கொடுக்க ஒரு நல்ல எத்துக்க ஆளு வந்திருக்கான். எங்க பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க பட்ஜெட் எப்பயுமே ரொம்ப டைட்டா இருக்கும். நாங்க அந்த அளவுக்கு பெருசா செலவு பண்ண மாட்டோம், எதுவுமே அந்த அளவுக்கு வாங்க மாட்டோம். சிம்பிளா இந்த மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸான இடத்துக்குலாம் நாங்க வந்ததே இல்ல. ஆனா நம்ம என்ன உண்மையிலே இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான இடத்துக்கு போய் சாப்பிட போறோமா என்ன? இல்ல நம்ம திரும்ப போயிடலாம், ஏன்னா விலைலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் நம்ம தேடி வந்த இடம். இதுதான் முன்னாடி இந்த சிட்டியோட ரொம்ப எக்ஸ்பான்சிவான ஒரு ஷாப்பும் இருக்கு. அண்ணா இத பத்தி நான் ஆன்லைன்ல பாத்திருக்கேன். இந்த இடம் ரொம்ப எக்ஸ்பான்சிவான இடம்னா இந்த இடத்துக்குள்ள நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்வேஷன் பண்ணணும். ரிசர்வேஷன் இல்லாம யாரையுமே இவங்க உள்ள விட மாட்டாங்களாம். அட என்னமா நீ ஆப்வியஸா நான் அதெல்லாம் யோசிக்காம வந்திருப்பேன்னு யோசிக்கிறியா? எல்லா விஷயமும் பக்காவா நான் பண்ணிருக்கேன் பாரு. நம்ம கிட்ட ரிசர்வேஷனும் இருக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு உள்ள போறோம், ரொம்ப ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட போறோம். ஒரு சைடு அவ யோசிப்பான், இந்த மாதிரி இது ஒரு பெரிய இடம், நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அண்ணன் எனக்காக எவ்வளவு தூரம் வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டிருக்கான். அதனால நான் இன்னும் அந்த மாதிரி சொல்லி அவனோட மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கலாம், என்னோட அண்ணனும் அதுக்கேத்த மாதிரி இப்ப ரீசெண்டா காசு எனக்கு தந்திருக்கான். அதனால நெக்ஸ்ட் மாசம்லாம் ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும் இருக்கு. அதனால இந்த டைம்ல அதை பத்தி ஒன்னும் யோசிக்க வேணாம். உள்ள நம்ம ஆளுங்க வராங்க, உள்ள எல்லாருமே பணக்காரங்களா தான் இருக்காங்க. அதுக்கிடையில நம்ம ஜின்னும் வந்து உட்காந்து கேக்குறான், உங்க மெனுல 3வது செட்டா இருக்க ஒரு மீல் அதை எங்களுக்கு கொண்டு வாங்க. அந்த மீலா? அதுல எங்க ரெஸ்டாரண்டோட எல்லா சிக்னேச்சர் டிஷ்ஷும் இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதோ நான் கொண்டு வரேன். ஒரு சைடு அந்த லேடி யோசிக்கிறா, பாக்குறதுக்கு இவங்க குவைட் ஆர்டினரியா தான் இருக்காங்க, ஆனா ஆக்சுவலா இவங்க நல்லாவே செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க மென்ஷன் பண்ண அந்த 3வது செட்டு அந்த மீல் வந்து இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான மீல். அதோட விலை ஒண்டி 2980. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உனக்கு இன்னமும் வேற ஏதாச்சும் வேணுமா? தாராளமா ஆர்டர் பண்ணிக்கோ, அதுல எனக்கு பிரச்சனையே இல்ல. இதை கேக்குறவ இன்னமும் ஆச்சரியமாவரா, என்னது ஆர்டர் இன்னமும் பண்ணணுமா? இப்போ நாங்க சாப்பிட போற இந்த சாப்பாடு இந்த காசை வச்சு கிட்டத்தட்ட 10 மாசத்தை ஓட்ட முடியும். எனக்கு டவுட்டா இருக்கு, என்னோட அண்ணன் ஆக்சுவலா ஏதாச்சும் இல்லீகலான விஷயத்துல ஈடுபாடு பட்டிருக்கானா எனக்கு தெரியல. அங்க இந்த டைம்ல ஒரு பர்சனும் வந்துட்டு, ஆமா என்ன கதையா இருக்கு, ரிசர்வேஷன் இருந்தா ஒண்டிதான் நாங்க உள்ளே வரணுமா? நாளைக்கு காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதனால நீ
நீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கே டேபிள வந்து நீங்க ரிசர்வ் பண்ணணும் இப்பயே. இப்பதான் இந்த பர்சனை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இந்த பர்சனோட பேரு வாங்ஸு. நம்ம இவனை வாங் அப்படின்னே சொல்லலாம். ஆளு நம்பர் 7 மிடில் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சீனியர் தான். ஆளு ஒரு சி ரேங்க் காம்பேக்ட் கிளாஸ் அவைக்கிறாரு. அந்த லேடியும் சொல்றா, சார் ரிசர்வேஷன் இல்லாம இங்க எதுவும் பண்ண முடியாது சார், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா ரிசர்வேஷன் இருந்தா உண்டிதான் எங்க ரெஸ்டாரண்ட்ல உள்ளே விடுவாங்க. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ அதெல்லாம் எனக்கு ஒரு துளி கவலை இல்ல. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்பயே டேபிள் வேணும். அதனால சீக்கிரமா எங்களுக்குன்னு டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணு. இல்லன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். இந்த ஹோட்டல்ல நொறுக்காம நான் விட மாட்டேன். அண்ணா கொஞ்சம் பின்னாடி பாருங்களேன், வெயிட்டர்ஸ் லிஸ்ட வாங்கிட்டு போனாங்களே அவங்கள சில பல ஆளுங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க நம்மால பார்த்தோன்னே அங்க தெரியுது, அட நம்பர் 7 மிடில் ஸ்கூல்ல இருக்கிற அந்த சீனியர் பசங்களா. நான் யோசிக்கல அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராஷான ஆளுங்களும் இருக்காங்கன்னு. அங்க இந்த சவுண்டும் கேட்க உடனே அந்த பர்சன் கத்த ஆரம்பிக்கிறான், தம்பி நீ இப்ப ஏதோ உன்ட சொன்னிய அத மரியாதையா திரும்பவும் சொல்லு பாக்கலாம். உடனே நம்ம வேங்கும் முன்னாடி வந்து பாக்குறான். ஆமா நானும் யோசிச்சேன் யாரா அதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது இது நீதானா. எல்லாராலையும் பேசப்படுற அந்த ஃபேமஸான எஃப்ரேங்க் ஜின்னு அந்த பையன் தானே நீ. தம்பி உன்ன மாதிரி ஒரு எஃப்ரேங்க் டிராஷிகெல்லாம் தகுதியே இல்ல இங்க பேசுறதுக்கு. அங்க சி ரேங்க் காம்பே கிளாஸ்ல இருக்கும். என்ன என்ன என்னோட பஞ்ச உன் மூஞ்சிலே அடிக்கட்டா. இப்பயும் கை பயங்கரமா துடிக்குது மூஞ்சில அடிக்கணும்னு. ஆனா ஜின்னு கையில இருக்க தண்ணியா அப்படியே மூஞ்சிலே அடிக்கிறான். அச்சச்சோ ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா. இதை கேட்ட உடனே ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. டேய் நீ பொண்ண வேலைக்கு உன் மூஞ்ச நொறுக்காம நான் விட மாட்டேன். ஆளு உடனே அவனோட கைய பீஸ்டிபிகேஷனா மாத்த. இப்படி ஆளு மாத்தும் போது அவனோட கையில இருக்க ஸ்ட்ரென்த் அது 2 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அங்க தங்கச்சிக்குமே என்ன பண்ணும் தெரியல. அங்க யாரோ ஒருத்தங்க திடீர்னு அங்க ஸ்டாப் பண்றாங்க. ஆமா வேங்க நீ என்ன பண்ண இருக்க நான் தெரிஞ்சுக்கலாமா. யாருன்னு பார்த்தா நம்ம டாவு. அட டாவு எதுக்காக நீங்க வந்து இங்க இருக்கீங்க. டாவும் இந்த வேங் படிக்கிற அதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் தான். அந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஆளோட ரேங்க் டாப் 15ல இருக்கும். அதனாலேயே நம்ம டாவை பார்த்தா அந்த அளவுக்கு யாருமே வச்சுக்க மாட்டாங்க. அங்க உடனே அவன் டாவை பாத்தீங்கன்னே சொல்றான், அது ஒண்ணும் இல்ல இந்த எஃப் ரேங்க் ட்ராஷ் ரொம்ப அதிகமா பேசினா அதனால அவன் வாயெல்லாம் வச்சு போட்டுடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இதை கேட்டோடனே நம்ம டாவு மூஞ்சிலே ஒரு அடி அடிப்பான். ஜின்னு மேல கைய வச்ச நீ செத்த. அட டாவ் என்ன ஆச்சு, நீங்க கண்டிப்பா மிஸ்டேக் என்ன இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இவன் வந்து மியர்லி ஒரு எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ட்ராஷ் தான். பின்னாடி இவான வரும்போதே சொல்றான், இங்க மிஸ்டேக்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. டாவ் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு உன்னோட கையே உடஞ்சிருக்கும். இவான பார்த்தோன்னே அவங்க 3 பேருக்கும் அல்லல. இவானு ஒரு பிரஸ்டீஜியஸான ஃபேமிலில இருந்து வந்திருக்கான். அதே மாதிரி ஆளோட ரேங்கும் எஸ் ரேங்க். இந்த நம்பர் 7 மிடில் ஸ்கூல் இதை பொறுத்த வரைக்கும் ஆளுதான் ஒரு பெரிய கை மாதிரி. பாருப்பா ஷா யுவான் என்ன ஒரு கோஇன்சிடென்டா இருக்கு. நம்ம யுவான ஷா யுவான் அப்படின்னு ஒரு நிக் நேம் வச்சு சொல்ல ஆளுக்கு வெக்கமா வரும். ஹேய் தயவு செஞ்சு ஷா யுவான் அப்படின்னு கூப்பிட வேணாம். இத பாக்குற அவங்க 3 பேருக்குமே ஐடியா இல்ல. ஆமா இங்க என்னதான்ப்பா நடக்குது. வெறும் எஃப் ரேங்க் ட்ராஷா இருக்கிற அந்த பையன் கேஷுவலா ஷா யுவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரும் ரெஸ்பாண்ட் பண்ணாரு, இதெல்லாம் கனவா இல்ல உண்மையா. ஷா யுவான் உங்க ஸ்கூல்ல படிக்கிற அந்த பசங்க அந்த அளவுக்கு சரியா இல்லப்பா. சரி இந்த விஷயத்த நான் யோசிக்கிறேன் எப்படி ரிசால்வ் பண்ணலான்னு. அங்க ஜின்ன ஆளு பாக்குறான். ஜின்ன பார்த்ததுக்கே அவனுக்கு வேர்வையா ஊத்தும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆளு வெறும் ஒரு எஃப் ரேங்க் மாதிரி தாங்க தெரிஞ்சான். ஆனா இப்போ நம்ம ஹீரோவோட ஆறாவே டிஃபரெண்டா இருக்கும். ஏதோ ஒரு கொடூரமான மாஸ்டரை மீட் பண்ணா என்ன ஆகும் அந்த மாதிரி இருக்கும். ஆமா இவன் உண்மையிலேயே யாரு சாமி அப்படின்னு ஆளு யோசிப்பான். அங்க ஜின்னு சொல்றான், உங்களை டீல் பண்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு தெம்பல. மரியாதையா இப்பயே என் கிட்டயும் அந்த வெயிட்டர்ஸ் அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேளு. கண்டிப்பா இதோ இப்பயே நாங்க போறோம். வெயிட்டர்ஸ் மேடம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நாங்க இதுக்கு மேலயும் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். அட அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லப்பா. நீங்க அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா ரிசர்வேஷனை பண்ணிட்டு வாங்க, அதுவே போதும். கண்டிப்பா மேம். பின்னாடியே அந்த லேடியும் யோசிக்கிறான். ஆனா இவங்கள பாக்கும் போது இதுக்கப்புறமும் இவங்க திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவாங்களான்னு டவுட்டா தான் இருக்கு. அங்க யுவானும் வந்துட்டு, பரவாயில்லப்பா நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா உன்னை டைரக்டா காலேஜ் என்ட்ரன்ஸ் அங்கதான் சந்திப்பேன் அப்படின்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் நீ அதுக்கு நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீ குவாலிஃபை ஆவியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாரு. இது கேக்குற யுவானும், அப்படியா சரி அப்ப பாத்திரலாம், நான் உன்னை அங்கேயே சந்திக்கிறேன். ஆளு என்னதான் எனக்கு டிரைவ்லாம் இருந்தாலும் ஆளு ஒன்னும் மோசமானவன் இல்ல, ரொம்ப நல்லவன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே அங்க வரும். ஒரு டிஷ்ஷும் அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கும். பாக்குறதுக்கே வாயில இருந்து அப்படி எச்ச ஊறும். ஆஹா பேர் ஒண்டிதான் ஃபேன்சியா இருக்குன்னு பார்த்தா இதோட ஸ்மெல்லும் வேற லெவல்ல இருக்கு. அங்க அவளும் யோசிக்கிறா, நான் அப்பயே யோசிச்சேன் எதுக்குடா இது இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு. இப்ப பாக்கும் போது எனக்கு தெரியுது இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நான் வெறுமா சோசியல் மீடியால ஒண்டிதான் பார்த்தனே. ஆனா இப்போ நான் நேரடியா அதை பாக்குறேன், சாப்பிடவும் போறேன். வாயில வச்ச உடனே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். அட என்ன டேஸ்டியா. இந்த மாதிரி ஒரு டேஸ்டே என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் அனுபவிச்சதே இல்ல. நான் அந்த டைம்ல ஒரு லேப் ரேட் மாதிரி நான் உள்ளே தான் இருக்கணும், அவங்க சொல்றத நான் பண்ணணும் அவ்வளவுதான்.
ஆனா நான் திரும்பவும் இந்த டைமுக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சுப்பா. இதாப்பா உண்மையான ஃப்ரீடமு. அங்க தங்கச்சிக்கும் அவ்வளவு சந்தோஷம். அட இது வாயில வச்சோன்னே கரையுதுப்பா. இந்த உலகத்திலேயே நான் தான் லக்கியஸ்ட் கேர்ள்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல பிரதர் இருக்கான். ஆளு எனக்காக இந்த அளவுக்கு ட்ரீட்ஸ் எல்லாம் வைக்கிறான். இதுக்கப்புறம் சாப்பிடும் போதே நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா இதுக்கு முன்னாடி வந்த அந்த பசங்க அவங்கள யாரு அப்படின்னு நீ கேட்க மாட்டியா? எப்படி அவங்கள எனக்கு தெரியும்? அவங்க எதுக்காக என்கிட்ட இப்படி பேசணும்? அங்க இதை கேக்குறாவளும் நான் அதை பத்தி அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டில் நீங்க என்ன பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அதனால உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னா அங்க இதை கேட்ட உடனே ஆளுக்கு ஒரு சைடு சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு சைடு ஷாக்கிங்காவும் இருக்கு. ஹாஸ்டல் லைஃப்ல ஃபேமிலினா என்ன அப்படின்னு ஆளுக்கு தெரியல. ஆனா ஃபேமிலின்னு ஒரு விஷயம் இப்பதான் அவனுக்கு புரியுது என்னன்னு. கண்டிப்பா இந்த வாழ்க்கையில எனக்கு யாரு ரொம்ப நெருக்கமாவும் ஃபேமிலியாவும் இருக்காங்களோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்கள எப்படியாச்சும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்.